இன்றைக்கி வந்து சண்டே 25th August 2024. ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க. கபான் இப்படி கோத்து விட்ட இப்படி நீங்கள் சொல்கிறீங்களாங்காட்டி நான் கம்முன்னு இருக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் எதில் பண்ண போகிறோன்றது தான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து புதுசாக ரோபோ குக் வாங்கியிருக்கிறோம். அதில் வந்து நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இது வந்து நம்ம எப்படி கரெக்டாக மெத்தடு எப்படி பண்ணுறதுன்றது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உங்களோட ஷேர் பண்ண போகிறோம். இது வந்து தெரிஞ்சவங்களுக்காகன்னு இல்லை, தெரியாதவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கினப்பவே வந்து ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் குழம்பி ஒரு மாதிரி ஆனோம். அதில் தான் வந்து புதுசாக வாங்குறவங்க இருப்பாங்கள்ல, அவங்களுக்காக நம்ம சொல்லலான்றதுக்காக நான் ரெசிபி இதில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மட்டன் பிரியாணி செம்மையாக ரோபோ குக்கில் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. நாங்களாம் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கினோம். போன வீடியோ பார்க்காதவங்களுக்காக இதை சொல்கிறோம். ஏன்னா வந்து போன வீடியோ பாருங்கள். இது வந்து அன்பாக்சிங் பண்ணும்போதே சொல்லிட்டோம், 100% வந்து இது ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் வந்து 9,280 கொடுத்து 280க்கு ஆமாம். அதில் வந்து அமேசானில் நாங்கள் ஆர்டர் போட்டு நம்ம சொந்த காசில் வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். எப்படிலாம் பண்ணுறோம், எப்படி சூப்பராக குக் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்மளும் இன்னும் நான் எதுவுமே இதில் செய்யலை. ஃபஸ்ட்டு எனக்கும் ஃபஸ்ட்டு தான் இது. அதெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம தேவையானதெல்லாம் வந்து எடுத்து வச்சாச்சு. மசாலா ஐட்டம், எண்ணெய், நெய் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் வந்து அரைச்சி வச்சாச்சு. புதினா, ஸ்பைசஸ் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ ரோபோ குக்கரை ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஷார்ட்டாக வந்து நம்ம எப்படி பிரியாணி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆன் பட்டன் அழுத்திட்டோம். இதில் வந்து ஷவுட் மேனுவல்னு இருக்குது பாருங்கள். நம்ம ஷவுட் ஆன் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்காகனா நம்ம தாளிப்பு போடும்போது வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து நம்ம ரொம்ப ஐயா இல்லாமல் லைட்டான நம்ம வதக்கிற அளவுக்கு வந்து சூடு வரும். அதாவது ஆமாம், அது இல்லாமல் நம்ம மூடி இல்லாமல் நம்ம வதக்கிறதுக்கு நம்ம அதை ஆன் பண்ணிக்கணும். இப்போ இதை நான் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து நார்மல் ஃப்ரெண்ட்ஸ். இது மீடியம் ஃப்ளேமில் வந்து நமக்கு இதாகும். இது வந்து குயிக்காக இன்னும் ரொம்ப ஹீட்டாக வேணும்னா இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ மீடியம்லேயே இருக்கட்டும், நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம். மேனுவல் ஆர் சவுட்டுன்ற பட்டன் அழுத்திக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எண்ணெயை ஊற்றியாச்சு. எண்ணெய் வந்து தாளிப்பு போடலாம். இப்போ எண்ணெய் ஆயில் போட்டுக்கிறோம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இது வந்து மேனுவலாக நம்ம பண்ணுறதுக்காக தான் இந்த சவுட்டுன்ற மேனுவல் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம லிட்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் இப்போ நம்ம வந்து தாளிப்பு பண்ணோம். ஒரு சில ஃப்ரை பண்ணுறதுல எல்லாமே நம்ம அப்படி தான் பண்ணுவோம். நெய் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு பண்ணுறதுக்காக தான் அந்த மோடு கொடுத்துருக்காங்க. லேசான எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் இந்த மோடு. நம்ம மூடி போட்டாலே வந்து குக்கு வந்து ப்ரெஷரில் பண்ணோம். இது நம்ம தாளிப்பு இதெல்லாம் போகிறதுக்காக அந்த ஷவுட்ன்ற ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து ரன்னிங் மோடு. ஆக்சுவலி இங்கே வந்து டிஸ்பிளே ஆகலையே உங்களுக்கு கண்டினியூஸாக ரொட்டேட் ஆகிற மாதிரி. அதுதான் வந்து குக்கை வந்து ஆன் ஆகிடுச்சிங்கிற ஒரு சிம்டம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரீ ஹீட்டிங் மோடில் தான் இருக்கும். நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அது குக்கிங் மோடுக்கே வரும். லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து நம்ம வந்து இந்த குக்கிங் மோடுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ தேவையான அளவுக்கு கரெக்டாக சூடு இருக்குது பாருங்கள். நம்ம ரொம்ப ஹீட் இருந்துச்சுன்னா வந்து தீஞ்சிரும். அதெல்லாம் நம்ம ஷவுட் மோடு வச்சோம்னா கரெக்டாக நம்ம வதக்கிறதுக்கு ஹீட்டு கரெக்டான அளவுக்கு இருக்கும். இப்போ வந்து ஆனியன் போட்டுக்கலாம். இதோடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சது தான், அதால் ரெண்டுமே சேர்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியனும் நான் அரைச்சதுனால ரெண்டுமே சேர்த்தி போட்டுக்கிட்டேன். ஆனியன் கட் பண்ணியிருந்தால் முதல்ல ஆனியன் வதக்கிட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இது ரெண்டுமே கூட ஒன்றா சேர்த்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுட் மோடில் இருக்குது.
இது நமக்கு வந்து இப்போ ரொம்ப லைட்டான ஒரு ஹீட்ல தான் இருக்கு. இத வச்சு நம்ம உங்களுக்கு ஐயா வேணும்னா வந்து நம்ம மேனுவல் மோட் மாத்திட்டு ஹைல மாத்திட்டு அதுக்கு குயிக்ல நம்ம மாத்தணும்னு வெச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹீட் வரும். ஃப்ரை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் குயிக்கா ஆகும். ஸ்பீட் ஆகும். फ्रेंड्स தாளிப்புக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம குயிக்கா வைக்க வேண்டிய அவசியமே இல்ல फ्रेंड्स. இதுவே வந்து கரெக்ட்டான ஹீட் கரெக்ட்டா அந்த தாளிப்புக்கு கரெக்ட்டா இருக்குது. நம்ம வேணும்னா வந்து திரும்ப வந்து இத கேன்சல் பண்ணிட்டு மேனுவல் போணும் फ्रेंड्स. மேனுவல் போயிட்டு வந்து நம்ம குயிக்குக்கு செலக்ட் பண்ணிக்கலாம். அது தேவையே இல்லைன்ற நான். இதுவே வந்து கரெக்டாக இருக்குது நம்ம தாளிப்பு போட. ரொம்ப குயிக்கில் வச்சாலும் தீமோ என்னவோ இதுவே கரெக்டான அளவாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு ஆனியன்லாம் வந்து நல்லா வதங்கிருச்சு. புதினா போட்டுக்கிறேன். கரெக்டாக நம்ம அடுப்பில் வேணுன்ற அளவுக்கு ஃப்ளேம் வைப்போம் பாருங்கள். அந்த அளவுக்கு மீடியம் ஃப்ளேம் கரெக்டாக இருக்குது நமக்கு. அதெல்லாம் நம்ம குயிக் வைக்கணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து இப்போ இந்த குவான்டிட்டிக்கு எனக்கு கரெக்டாக இருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நீங்கள் வந்து மேனுவலுக்கு போயிட்டு குயிக் வச்சுட்டிங்கன்னா இன்னும் கடகடன்னு சூடு ஏறும். இப்போ வந்து பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா போடவே மறந்துட்டேன். தக்காளி அரைச்சது சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குக்கரை வந்து எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிட்டு குக் பண்ணலாம். நம்ம கன்வீனியன்ட் பிளேஸில் வந்து கொண்டு போய் அழகாக வச்சுட்டு அழகாக குக். திடீர்னு இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க கூட பேசிக்கிட்டே சமைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அப்படியே அழகாக ஆளுக்கு கொண்டு வந்து ஒரு சின்ன டேபிள் இல்லை கீழவே கூட வச்சுக்கலாம். நம்ம பாயிண்ட் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பவர் சப்ளை வந்து நம்ம ஜங்ஷன் பாக்ஸ் இந்த மாதிரி இது கூட போட்டு கூட நம்ம எடுத்து உக்காந்துக்கலாம் ஒரு இடத்துல. அவங்களோட பேசிக்கிட்டே சூப்பராக ரெடி பண்ணிடலாம் டிஷ்ஷு. ஸோ அதுதான் இதில் வந்து ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். நான் வாங்கின உடனே என்ன சொன்னேன்னா, டூருக்கு போனால் கூட எடுத்துகிட்டு போகலாமாங்க அப்படின்னு. எடுத்துகிட்டு போகலாமே, அங்கேயும் சூப்பராக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாரு. நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாமோ அப்படி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே வந்து மட்டன் நான் வேக வச்சு எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் வந்து ஏற்கனவே உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கரில். அதில் கொஞ்சமாக தான் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். மிளகா பொடியும் வந்து ஏற்கனவே இருக்கும். இதில் லைட்டாக மட்டும் போட்டுக்கலாம். அதில் 4 இன்னும் போட்டேன். கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும். அப்புறம் வந்து காஷ்மீரி மிளகா பொடி கலருக்காக. இப்போ வந்து பிரியாணி மசாலா ஃப்ரெண்ட்ஸ். கரண்ட்டு போயிடுச்சு, அதால் தான் வந்து லைட்டெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. இதுவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஹீட் இருக்கிறதுனால அப்படியே வதங்கிட்டு இருக்குது. பார்க்கலாம், கரண்ட் வந்துடும், வெயிட் பண்ணலாம். காலையிலேருந்தே வந்து கரண்ட் போயிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டுருக்குது. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான உப்பு. கரண்ட் வந்துருச்சா? இதில் என்னென்ன சேர்த்தன்னே எனக்கே குழப்பமாக இருக்கும் பொழுது. தாளிப்புலாம் போட்டுட்டு வந்து மசாலா வந்து என்ன சேர்த்தேன்னா மிளகா பொடி மஞ்சத்தூள் உப்பு அப்புறம் வந்து பிரியாணி மசாலா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுலேயே வந்து நம்ம இந்த மட்டன் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி இருக்குது. ஆக்சுவலாக வந்து மட்டன் இதிலே வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சீக்கிரம் ரெடி ஆகட்டும் நான் அந்த பக்கம் குக்கரில் வச்சுட்டேன். இதில் வந்து மீட் மோடு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தாளிப்பு போட்டுட்டு மீட் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து மூடி வச்சுட்டோன்னு வச்சு அந்த டைம்குள்ளவே நம்ம எடுத்துடலாம். ஒரு பாதி டைம் ஆனாலே எடுத்துடலாம் தான் நினைக்கிறேன். நான் வெந்துடும். அதுக்கப்புறம் இதுலேயும் வேகிறதுனால கொஞ்ச நேரம் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் வந்துருச்சு. இந்த கரண்ட்டு பிரச்சனை இது வரையும் அதிகமாக பாதித்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் இஷ்யூ வந்து நிறையவே இருக்கு. எப்போ முடியல எங்களால தெரிய மாட்டேங்குது. செங்கல்பட்டுல இருக்கும்போதெல்லாம் கரண்டே ஆஃப் ஆகாது, எப்பயாவது ஆஃப் ஆகும், உடனே சட்டுன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க அநியாயத்துக்கு ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஆஃப் பண்றான்னு கணக்கே இல்லை. போனாலும் 1 மணி நேரம் கிட்டத்தட்ட வர மாட்டேங்குது. ஒவ்வொரு ஏரியாவுக்குமா ஃப்ரெண்ட்ஸ் கரண்ட் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். நைட்டு கரண்ட் ஆஃப் ஆகுது, நைட்டு மிட் நைட்ல எல்லாம் கூட கரண்ட் ஆஃப் ஆகுது. இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வரல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 மணி நேரம்னாலும் குறைஞ்சபட்சம் இருக்கும். 2 மணி நேரத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்சி ஆயிடுச்சு. நம்ம வீட்டில் இன்வெர்டர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதை ஏசிலே பழகிட்டு நம்மளால் வெறும் ஃபேன் ஓடிச்சுன்னா முடியவே இல்லை, தூக்கமே இல்லை நைட்டு. ரொம்ப நேரம் கரண்ட்டே வரல ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வந்து மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதோட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கப்புக்கு வந்து 1.5 கப் அளவு வந்து நான் தண்ணி ஊற்றிக்குவேன். சீரக சம்பா வச்சா 1.25 ஊற்றினா கூட சரியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். 4 அவுட் மோடில் இருக்குது. இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பிரியாணி மோடில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வந்து ரைஸ் போட்டுட்டு மூடிட வேண்டியதான். இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். இன்னைக்கு சீரக சம்பா மட்டன் பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரைஸ் போட்டாச்சு. நம்ம லாக் பண்ணிவிட்டு நம்ம என்ன சமைக்கிறோமோ அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது வந்து அன்லாக்கிலேருந்து லாக்குக்கு எடுத்துகிட்டு போனோம். இதில் நான் முதல்ல வச்சுக்கிறேன். இந்த இடத்துல வந்து இந்த ஏரோ இங்கே வந்துடணும் லாக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி ரிலீஸ் பண்ணுறோன்னா இந்த ஏரோ வந்து இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் மேலே ஓப்பன் பண்ணணும். இப்போ வந்து லாக் பண்ணிட்டேன். மூடி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி இருக்கும், ப்ரெஷரில் இருக்கும், லாக்கில் இருக்கும். இதை இப்படி ரிலீஸ் பண்ணோம்னா எல்லா ப்ரெஷரும் வந்துடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மூடியை திறக்கணும், டக்குன்னு திறந்துடக்கூடாது. இப்போ வந்து நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த வந்து ப்ரெஷர் வந்து நம்ம லாக் பண்ணிடுறோம். அப்போ தான் உள்ள ப்ரெஷர் நிற்கும். இப்போ வந்து பிரியாணி மோடில் வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணியில் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ஸ்டார்ட் ஆகிடும். இது ஃபஸ்ட்டு ப்ரீ ஹீட்டிங் மோடுக்கு வரும், அதுக்கப்புறம் வந்து டைம் காட்டும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சுற்றிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் வந்து டைம் வருது. என்னடா ஆன் பண்ணலையேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா வந்து அது நாங்களே ஒரு முறை முழித்தோம். இந்த இது வந்து கரெக்டாக டீட்டெயிலாக வந்து இன்னொரு வீடியோ போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன குழப்பம் இருக்குது, அதை வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா வந்து இதையும் பார்த்துட்டு அதே பார்த்தா லேட் ஆகும் நம்ம சமைக்கிறதுன்றதுனால வந்து நம்ம வேணுன்ற மாதிரி செலக்ட் பண்ணுற மாதிரி நான் இன்றைக்கி முடிச்சிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடக்குது. ஏன்னா வந்து நாங்களே வந்து அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழித்தோம். அதால் தான் வந்து தெரியாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக யூஸாக இருக்கும் அந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். ஜென்ரலாக ப்ரோக்ராம் எப்படி செலக்ட் பண்ணி எப்படி குக் பண்ணணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு முறை போட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு அந்த சின்ன தப்புலாம் வந்து நம்ம உங்களுக்கு சொன்னோம்னா டீட்டெயிலாக புரிஞ்சிடும். அதால் அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்கிறோம். சின்ன மிஸ்டேக்குன்றது வந்து இது மிஸ்டேக் பண்ணல, நமக்கு வந்து கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஒரு சில இதெல்லாம் வந்து சின்ன டவுட் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதை புரிஞ்சுக்கிறதுல வந்து நமக்கு சின்ன டவுட் வருது. அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் நேரம் ரிசர்ச் பண்ணி அப்புறமா வந்து கௌசியப்பா கண்டுபிடிச்சாங்க. ஒரு சிலருக்குனாலும் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி எங்களை மாதிரி டவுட் இருக்கலாம்ல, அந்த அவங்களுக்குலாம் வந்து நான் டீட்டெயிலாக சரி நம்ம குழப்பிக்கிட்டோம், இதை டீட்டெயிலாக போடணுன்னு அன்றைக்கே நான் சொன்னேன். நான் எங்களுக்கு நடந்த அந்த டவுட் வந்து யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணாலும் எங்களுக்கு டீட்டெயிலாக கிடைக்கல. அதால் சரி இதை நம்ம வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஒரு சின்ன டவுட் என்னன்றதெல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறோம். மெயினாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சூப்பர் ஒர்த்துள்ள பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து ரொம்ப டைம் சேவ் ஆகும். ப்ரெஷர் குக்கர்ன்றதுனால நமக்கு எப்பயுமே வந்து நம்ம நார்மல் குக்கரே கூட உங்களுக்கு தெரியும், ப்ரெஷர் குக்கர்னால் டக்குன்னு குயிக்காக வேலை நடக்கும். இதில் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, எல்லாமே சமைக்கிற மாதிரி இருக்குது.
அதெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸான பொருள் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போதே வந்து பிரியாணிக்கு என்ன டைம், எந்தெந்த ஐட்டத்துக்கு என்ன டைம்ன்றது இங்கே வந்து நமக்கு காட்டும். அதுக்கப்புறம் வந்து இது குக் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கொஞ்சம் நேரத்தில் வந்து அந்த முடியும் போது டைம் வருது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிரியாணி நம்ம செலக்ட் பண்ணும்போது 15 மினிட்ஸ் காட்டுச்சு. அதுக்குள்ளே வந்து ரெடி ஆயிரும்ன்றது வந்து நம்ம குயிக்கான சமையல் தான் சொல்லணும்ல. அதில் வந்து நமக்கு கண்டிப்பாக பெனிஃபிட்டாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து மட்டன் சுக்கா, மட்டன் பிரியாணி, இறா எடுத்துகிட்டு வந்துருக்குறாரு ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு ஈவினிங் வந்து சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்கிறோம். இது வந்து லஞ்சுக்கு இதுவே போதும், மட்டன் சுக்காவும் மட்டன் பிரியாணியும். தாளிக்கெல்லாம் போட்டாச்சு, நல்லா வெந்து தண்ணி சுண்டிடுச்சுன்னா மட்டன் சுக்கா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணிக்கு வந்து 15 மினிட்ஸ் காட்டுச்சு. இது வந்து குக்கிங் டைம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குக்கிங் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இப்படி சுற்றிட்டே இருந்தது பாருங்க, அது கொஞ்சம் நேரம் சுற்றுது. அது வந்து ப்ரீ ஹீட் மோடில் இருக்கும். குக்கிங் டைம் வந்து நமக்கு 15 மினிட்ஸ்ன்றதுனால இங்கேருந்து வந்து நம்ம குக் ஆகும். இப்போ வந்து குக் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கீப் வார்மில் இருக்குது பாருங்கள். நம்ம இது அப்படியே இருக்கணும்னா நம்ம டைம் கூட வச்சு நம்ம வார்ம்லேயே இருக்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் முடிஞ்சதும் வந்து நான் ரிலீஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து சீரக சம்பா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்சிரும். அதில் நான் இந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் பண்ணிடுறேன். இது வந்து ரிலீஸ் மோடுக்கு தள்ளிடலாம். அப்படியே ஃபுல்லாக வந்துடும். வந்துட்டு இந்த இங்கே ஒரு பட்டன் தூக்கி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது அப்படியே இறங்கிடும், இதுவும் கீழே இறங்கிடும். ப்ரெஷர் எல்லாமே வந்து வெளியே வந்துடுச்சு. இப்போ வந்து லாக் ரிலீஸ் பண்ணலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீரக சம்பான்றதுனால வந்து நான் ப்ரெஷர் எடுத்துட்டேன். ரைஸ் அதெல்லாம் வச்சோம்னா கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. மசாலாலாம் வந்து அங்கங்கே அப்படியே உள்ளார இருக்குது. நல்லா ஈவனாக கலந்துட்டு காட்டுறேன் நான். சூப்பராக நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மட்டன்லாம் கூட சூப்பராக வெந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே ஒரு விசில் எடுத்துகிட்டு தான் போட்டேன். சீரக சம்பாவே போட்டாலும் பயப்பட வேணாம் போல், நல்ல பொலனே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்காவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா மிளகு தூள்லாம் போட்டு வச்சாச்சு. நல்லா வந்து தண்ணி சுண்டி வந்துடுச்சு. இன்னும் சாப்பிட வேண்டியதுதான்.